செய்திகள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் வழக்கறிஞர் எம்.எல். ரவி அவர்கள் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டார். முதற்கட்டமாக 20 வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். தலைவர் அவர்களுக்கு தியாகராய நகர் தொகுதி, பொது செயலாளர் வழக்கறிஞர் ஆர். சேர்மா செல்வராஜ் அவர்களுக்கு பல்லாவரம் தொகுதி, தலைமை நிலைய செயலாளர் ஆர். தனசேகரன் அவர்களுக்கு ஆயிரம் விளக்கு தொகுதி, அரசியல் ஆலோசகர் மூத்த வழக்கறிஞர் தி. சிவஞான சம்பந்தன் அவர்களுக்கு சைதாப்பேட்டை தொகுதி உட்பட மற்ற வேட்பாளர் தொகுதிகளை கூறினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒத்த கருத்துடைய கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளோம் என்றும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில் அவர் பேசியதாவது: பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அனைத்து கல்வியும் தாய்மொழியில் கற்பிக்க சட்டம் இயற்றப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து தனியார் பள்ளி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும். நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை எதிர்கொள்ள தரமான பயிற்சி வழங்கப்படும். 65 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு முக்கிய நோய்க்கான சிகிச்சைகள் தனியார் மருத்துவமனை உட்பட கட்டணத்தை அரசே ஏற்கும். அதேபோல் 65 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை, ஊனமுற்றோர், முதியோர், விதவைகள் மற்றும் திருநங்கைகளின் நலன் மேம்படுத்தப்படும். அறுவை சிகிச்சை தோல்வியால் உயிரிழப்பு ஏற்பட்டால் செலுத்திய கட்டணத்திலிருந்து 30% குடும்பத்திற்கு திரும்பி வழங்க சட்டம் இயற்றப்படும். தனியார் மருத்துவமனைகளின் கட்டண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும். அரசு நிர்வாகத்தில் ஊழல் ஒழிக்கப்படும். நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து விரைவான தீர்ப்பு வழங்க வழிவகை செய்யப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு விரைவான தண்டனை பெற்றுத்தர வழிவகை செய்யப்படும். காவல்துறையில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை மற்றும் வெகுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்.